கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். பீகார் வெற்றி நிலவரங்கள் அது பற்றியெல்லாம் தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோம். பீகார் தந்திருக்கக்கூடிய முடிவுகள், அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் என்ன, அது தொடர்பாக பேசிட்டு இருக்கிறோம். தற்போதைய வந்திருக்கக்கூடிய நிலவரங்களை நான் சொல்கிறேன். பீகாரினுடைய தேர்தல் வெற்றி நிலவரம்: ஐக்கிய ஜனதா தளம் 71 இடங்கள், ராஷ்டிரிய ஜனதா தளம் 80 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி 53 இடங்கள், காங்கிரஸ் 27, லோக் ஜனசக்தி 2 இடங்களை பெற்றிருக்கிறது. இதுதான் பீகாரினுடைய தேர்தல் வெற்றி நிலவரங்கள் தற்போதைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ராஷ்டிரிய லோக் சமதா 2 இடங்களை பெற்றிருக்கிறது. ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 1 இடங்கள், இதர கட்சிகள் 3, சுயேட்சைகள் 4. தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடியது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய வெற்றி நிலவரம். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். கிரிக்கெட் ராகவன், ஒரு 4 கட்டமாக நடந்த அந்த தேர்தலில் மோடி தான் முன்னிறுத்தப்படுகிறார். கடைசி கட்டமாகத்தான் லோக்கல் லீடர்ஸையே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். ஒருவேளை நீங்களே இந்த தேர்தலில் கற்ற பாடம் என்பது மோடியை முன்னிறுத்தியே நாம் போயிட முடியாதுன்னு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடமா? அதாவதுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். மரியாதைக்குரிய சேகர் அவர்கள் சொல்லும் பொழுது முதலமைச்சர் வேட்பாளரை ஃபிக்ஸ் பண்ணல சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி சில கருத்துக்கள் கூட வந்துட்டு இருக்குது. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாமல் மகாராஷ்டிரா ஜெயிச்சிருக்கிறோம், ஹரியானா ஜெயிச்சிருக்கிறோம், ஜார்க்கண்ட் ஜெயிச்சிருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி டெல்லியில் தோற்றுருக்கிறோம், பிரதம மந்திரி வேட்பாளர் சொல்லி ஜெயிச்சிருக்கிறோம். அதனால ஒரு தேர்தல் என்பது, அதாவது வெற்றியினுடைய சூத்திரம் இதுதான் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி. இங்கே பேசும்பொழுது மரியாதைக்குரிய நம்ம அண்ணன் சொன்னார், வேலுச்சாமி என்ன சொல்லும் பொழுது, இப்போ நிதிஷ்குமார் அவருடைய நல்ல ஆட்சி, திரு மகேந்திரன் அவர்களும் சொன்னாங்க நிதிஷ்குமார் நல்ல ஆட்சி. நான் என்ன சொல்கிறேன், டெவலப்மெண்ட் அஜெண்டான்னு சொன்னால் 101 இவர் நிற்கிறாரு, 101 லல்லு பிரசாத் யாதவ் நிற்கிறார். இன்னைக்கு அதிகமான இடங்களை வெற்றி பெற்றது லல்லு பிரசாத் யாதவ், நாட் நிதிஷ்குமார். 2 பேரும் ஒரே ஈக்குவல் நம்பர்ல நிக்கிறாங்க. வெற்றி பெற்றது லல்லு பிரசாத் யாதவ் தாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, நிதிஷ்குமாரோடைய அந்த டெவலப்மெண்ட் மந்த்ரால தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அவர் தான் அதிகமான ஜெயிச்சிருக்கணும். அவர் அதிகமா ஜெயிக்கல. இன்னொன்று, ஒரு தேர்தல் என்பது இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வாரணாசி உத்தரப்பிரதேசம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்தது நரேந்திர மோடிக்கு எதிரான உள்ளாட்சி தேர்தலில். வாரணாசியில் 1வது வார்டில் 2வது தெருவில் மோடி ஒரு கேண்டிடேட் தோத்துவிட்டார், பிஜேபி கேண்டிடேட். மோடியோட செல்வாக்கு சரிந்துருச்சுன்னு பேசுறவங்கலாம் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நேற்றைக்கு இன்னைக்கு இப்படி இருந்து இல்லை, நீங்கள் இல்லை உங்கள் ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல், பீகார் தேர்தல், நேற்று கேரளாவில் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், காங்கிரஸ் தோத்து போச்சு, ஆளுங்கட்சி, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சது. இது எனக்கான தேர்தல் அல்ல, என்னுடைய இதுக்கான மேண்டேட் இல்ல, ஆட்சிக்கான வாக்குகள் இல்லன்னு உமன் சாண்டி சொல்றாரு. அந்த மாதிரி தாங்க சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது பிரைம் மினிஸ்டர் லெவல்ல பேசலாம். ஆனா நீங்க தான் அதை மாத்துறீங்க. நீங்க தான் இதை மோடிக்காக அப்படின்னு, மோடியினுடைய ஆட்சின்னு நீங்க தான் கொண்டு வரீங்க. பீகாருக்குள்ள நீங்க தான் கொண்டு வரீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர் திரு மோடி, எங்க தலைவர், எங்க கட்சிக்கு அவர் பிரச்சாரம் பண்றார் தலைவரா. ஏன் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் வந்தாங்க, ராகுல் காந்தி அவர்கள் எல்லாரும் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும் ஒரு ஆசிட் டெஸ்டுக்கு பாரதிய ஜனதா எப்படி தன்னை உட்படுத்தி கொண்டதுன்னா, மத்திய அரசுல ஆட்சியில இருக்கோம், நீங்க எங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா நிதி அதிகமாக தருவோம், ஒரு வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இன்னும் அதிகமாக கொண்டு போவோம். நீங்க மத்திய அரசை தான் நீங்க முன்னிறுத்தி கொண்டு வந்தீங்க. அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல சார், இப்போ மத்திய அரசாங்கத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது உண்மைதான். நாங்க என்ன சொன்னோம், சென்ட்ரல்லையும் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, இங்கேயும் பிஜேபி கவர்மெண்ட் தான் நல்ல ஆட்சியை சேர்ந்து தர முடியும்னு சொன்னோம். நான் இது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. மக்கள்கிட்ட அதனாலதான் 1 லட்சம் கோடிக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். அது நிச்சயமா இப்போ நிறைவேற்றுவோம். இப்போ எலெக்ஷன் அப்ப இது சுலபமாக நாட்டை மாநிலத்தை வழிநடத்துவதற்கு சரியாக இருக்கும். மத்தியிலேயும் மாநிலத்தை ஒரே ஆட்சி இருந்தா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, நான் தவறுன்னு சொல்லல. அதற்கு எதிராக விழுந்த வாக்குகள் உங்களை நம்பலன்னு நான் புரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இப்ப எதனால நான் சொல்லுவேன், இப்ப நான் சொல்ற அரித்மெட்டிக் கால்குலேஷன் இல்லாம வேற என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத எங்களுடைய உள்கட்சியில நாங்க விவாதிப்போம். ஆனால் அப்பரண்டா குவைட் ஆப்வியஸா தெரிகிற, தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் இந்த அரித்மெட்டிக் as 1 அப்படின்னு நான் சொல்ற விஷயம், அது தவறுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது இல்லைங்கிற நான். அதனால நம்பர் 1 நிதிஷ்குமாருக்கான ஆதரவான வாக்குகள் என்று சொன்னால், நிதிஷ்குமார் அதிகமான இடங்களை பெறவில்லை, லல்லு பிரசாத் தான் பெற்றார். அதனால அதுதான் சொல்ல வரேன். திரு மகேந்திரன், இதை எப்படி பார்க்கிறீங்க? நிதிஷ்குமார் கடுமையாக லல்லுவையே விமர்சிச்சிருக்கிறார். காட்டாட்சின்லாம் இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் லல்லுக்கு தான் கூடுதலாக வாக்குகள் விழுந்திருக்கிறது அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது? யூபியில ஒரு மாடலை பாஜக அமல்படுத்தினாங்க, ஆனா பீகார்ல அது சக்சஸ்ஃபுல்லா ஆகல அப்படின்றதையும் இது சொல்லி இருக்கக்கூடிய பாடம் என்ன? இதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னாக்க, நிதிஷ்குமாருடைய அவருடைய அந்த கடந்த கால ஆளுமை, பார்வை, இதை முன்வைக்கிற போது என்னன்னாக்க, ஓட்டு போடுற ஜனங்கள் எல்லாமே அப்படியே போடுவாங்களா, அதுக்காக மட்டும் போடுவாங்களா அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு சூழல்கள்லையும் சிலது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய பீகாரில் பல்வேறு விதமான போக்குகள் வரும்.
அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவ்வளவு பேரும் இதை சிந்திச்சு தான் வாக்களிச்சான்னு சொல்ல முடியாது. அது இட்ஸ் அ ட்ரெண்ட், அது ஒரு போக்கு. ஒரு இடங்களில் வந்து பின்தங்கிய மக்கள் அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் அவங்களுக்கு கூடுதலான இடங்கள் வர்றதும் சில இடங்களில் குறைஞ்சி போகிறதும் வழக்கம். இதை அடிப்படையாக கொண்டு ஓட்டு வந்து நிதிஷ்குமார் முன் வச்ச வளர்ச்சிக்கு அந்த ஓட்டு விழுந்ததா இல்லையாங்கிறத இதை அடிப்படையாக கொண்டு கணக்கீடு செய்யக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒட்டுமொத்தமான ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது. அதையே இமேஜ் வந்து மோடி கொண்டு வந்து நிறுத்துகிற போது அந்த மோடியினுடைய அந்த கருத்து வந்து முற்றாக நிராகரிக்கப்பட்டது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் கொஞ்சம் குறைவாக இருந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்திருந்தா கூட அது மோடியினுடைய இமேஜ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் மறுக்க முடியாத ஒரு முக்கியமான காரணம் ஊடகங்கள் எல்லாராலும் சொல்லக்கூடிய அல்லது ஒரு பொதுவான மதிப்பீடு என்ன அப்படின்னாக்க, இன்றைய வெற்றிக்கு நிதிஷ்குமார் முன்வைத்த ஒரு சரியான வளர்ச்சி நிலை ஒரு காரணம் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுங்கிறது என்னுடைய நிதிஷினுடைய. அதே போல வந்து நண்பர் ராகவன் சொன்னா உடனே கோவப்படுவார். இருந்தாலும் நான் மீடியாவில் சொல்றதுக்கு விரும்புகிறேன். இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி செய்யக்கூடியதுன்னு சிலது இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடியதுன்னு சிலது இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக முன்வைத்த ஒன்றுதான் அமித்ஷா முன்வைச்ச அந்த மாடல், அந்த மெத்தடில் வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகையே தடுக்கப்பட்டு விட்டது. அதை எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். இது ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் அதே ஃபார்முலா இங்கே வர்றபோது அதிலிருந்து கிடைத்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு அமித்ஷாவினுடைய அந்த திட்டத்தை பீகார் மக்கள் முறியடித்திருக்கிறார்கள். இப்படிதான் நான் பார்க்குறேன். திரு ஜி.சி. சேகர், உங்களிடம் இறுதியாக இதில் கருத்து கணிப்புகள்லாம் வந்தது, அது தவிடுபடியாக ஆயிருக்கிறது. ஏன்னா வந்து பிஜேபி வெற்றி பெறும், கூட்டணி வெற்றி பெறும், ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருவேளை கருத்து கணிப்புகளை எல்லாம் தாண்டி பீகார் மக்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன அடிப்படை பிரதான காரணம்? ஏன்னா ஊடகங்கள் சொல்கிறது மத ரீதியாக சிறுபான்மையினருக்கு எதிரான நிலைப்பாடா, அல்லது மத்திய அரசினுடைய கொள்கை ரீதியான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எதிரான நிலைப்பாடா? நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது மத்திய அரசு கொள்கை, அதோட எக்கனாமிக் அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம பார்க்குறது தேவையில்லை. வெரி சிம்பிள். ஒன்று, நிதிஷ் அண்ட் லல்லு வந்ததில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரித்மெட்டிக் அட்வான்டேஜ் கிடச்சிது. ப்ளஸ் கன்சாலிடேஷன் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸு. அமித்ஷா தேவை இல்லாமல் இங்கே பீகாரில் பிஜேபி தோச்சுன்னா பாகிஸ்தானில் ராக்கெட் விடுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் இந்த பீகார் எலக்ட்ரேட்டே இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது தேவையில்லாத வார்த்தைகள். இதெல்லாம் வந்து அந்த முஸ்லீம் கன்சாலிடேஷன் வந்து அதே மாதிரி இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி சொன்னேன், இந்த கேஸ்ட் கெமிஸ்ட்ரியும் இட் ஒர்க். இது ஒர்க் பண்ணாதுன்னு இந்த பிஜேபி கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து அப்பர் கேஸ்ட், பிஜேபியோட அப்பர் கேஸ்ட் ஓட்டு பாஸ்வான் அண்ட் மாஞ்சியோட தலித் அண்ட் மகாதலித் ஓட்டை வச்சுட்டு வருவான்னு நினச்சாங்க. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்வானோடும் சரி மாஞ்சியும் சரி, அவங்க 2 பேரோட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை இவங்களுக்கு. அவங்களும் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஆலைஸ் வந்து பிஜேபிக்கு சரியாகவே ஒர்க் பண்ணலை. அது ஒரு முக்கிய காரணம். அண்ட் டெஃபினட்டாக இது வந்து அவங்க வந்து நிதிஷ்குமார் 10 வருஷம் கொடுத்த கவர்மெண்ட்டில் குறை இல்லை. இன்னொரு சான்ஸ் கொடுத்தா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து பிஜேபி பார்க்க தேவை. நான் உங்களிடம் இறுதியாக, இந்த தேர்தல் முடிவில் இருந்து காங்கிரஸ் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, பாஜக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நினைக்கிறீங்க சுருக்கமாக? பிஜேபியும் பாடம் கத்துருக்கு, காங்கிரஸும் பாடம். அதுதான் என்ன சுருக்கமாக. மறைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேசிய கவிஞன் பாரதி, உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேன்னு சொல்லி இந்தியாவில் வாழ்கிற அனைவரும் ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, கலாச்சார பண்பாடு நாகரிகளை கடந்து நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று இந்த உலகத்திற்கே பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக உலக அரங்கிலே பெருமையோடு இருக்கிற இந்த நாட்டில் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பிளவுபடுத்துகின்ற ஒரு சக்தி ஆட்சிக்கு வந்து விட்டது என்றவுடன் தேசபக்தி, அந்த எண்ணம் உடைக்கிற மக்களுக்கு கோபம் வந்திருக்கிறது. அதனுடைய துவக்கம் பீகாரிலே வந்திருக்கிறது. இந்த நாடு முழுவதும் அது விரைவில் பற்றி படரப்போகிறது என்பதுதான் பீகார் தேர்தல் தருகின்ற பாடம். உங்கள் தரப்பில் இருந்து சொல்லி இருக்கிறீங்க. உங்கள் தரப்பாக தான் நான் அதை பதிவு செய்கிறேன். இல்ல, உங்கள் தரப்பு இதுதான். நீங்க சொல்ல முடியல. உங்கள் தரப்பாக நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தேசபக்தி இருந்தா நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்பில் சந்திக்கலாம். கேள்வி நேரத்தில் பீகார் முடிவுகள் தந்திருக்கக்கூடிய பாடங்கள் என்ன, அது தொடர்பாக பேசினோம். ஒரு ஆழமான தலைப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.